ஹரியோம். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது மனதை பற்றி பார்த்து விடலாம். உங்கள் மனம்தான் உங்களை வாழ வைப்பதும் மனம்தான், தாழ வைப்பதும் மனம்தான். உங்கள் மனதை எவ்வளவு பக்குவப்படுத்திக் கொள்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கும் போகலாம். உங்கள் மனதை எந்த அளவுக்கு ஆசையில் வளர்த்து கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு தாழ்வாகவும் போகலாம். அதனால்தான் உங்களுடைய மனதை பயன்படுத்தாதீர்கள், அறிவை பயன்படுத்துங்கள் என்கின்றோம். அதிகப்படியாக மனம் பாதிப்படைந்தவர்கள் அனைவருமே தாழ்ந்த நிலைக்குத்தான் போகின்றார்கள். நடந்ததையே நினைத்து கொண்டு, நடந்ததையே உளறிக்கொண்டு, அப்படி நடந்து விட்டது, இப்படி நடந்து விட்டது என்று எதிர்காலத்தில் நடக்க வேண்டியதை எதையுமே கவனிப்பதே இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் மனம் நம்மை உள்முகமாக இழுத்து கொண்டே இருக்கும். அறிவை வெளிமுகமாக செலுத்தி நாம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்குண்டான எந்த வகையான வழித்துறைகளையும் அது காட்டாது. அதனால்தான் நமக்கு உள்மனம் வெளிமனம் என்று இரண்டு மனங்கள் இருக்கின்றன. அதை பயன்படுத்துவது எது என்று பார்த்தால் அறிவு. உள்மனதோடு அறிவு சேர்ந்து விட்டால் பழைய கதைகளையும் நடந்த கதைகளையும் உளறிக்கொண்டே இருக்கும். அதே போல் வெளிமனதோடு இயங்கினால் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், இந்த கால சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது, இந்த கால சூழ்நிலைக்கு தக்கவாறு நாம் எப்படி வாழ்க்கையை முன்னேற்ற நிலைக்கு கொண்டு போக வேண்டும், குடும்பத்தில் ஏன் வறுமை வருகிறது, அனைத்திற்கும் விடை கிடைக்க வெளிமனதோடு. வெளிமனம் என்பது எது என்றால் கண்கள், 2 கைகள், 2 கால்கள். இதை பயன்படுத்தி அறிவோடு சேர்த்து பயன்படுத்தினீர்களேயானால் அது வெளிமனம். உள்மனம் என்பது காது. இதயம் அருகே ஒரு அமிர்த கலசம் என்று ஒன்று இருக்கிறது, சிறு ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு என்ன செய்யும் என்றால், நீங்கள் காதால் கேட்கக்கூடியதற்கு எல்லா விஷயங்களுக்கும் ஏதாவது ஒரு மேலும் ஒரு கற்பனையை சேர்த்து கொண்டு பூதாகரமாக மாற்றிவிடும். அதனால் நீங்கள் அங்கே அந்த பயத்திலிருந்து தெளிந்து மேலே வரவே முடியாது. அதனால் தயவு செய்து வெளிமனதோடு அறிவோடு நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்களேயானால் உங்களுடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அறிவை பயன்படுத்துங்கள். நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கண்காணியுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து விடலாம். நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் ஃபீல் சாய் யோகா என்றும் யூடியூப்பில் இருக்கிறது, அதையும் கண்டு மகிழுங்கள். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.